ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கார்லிக் ப்ரெட்டு தாங்க. நல்லா அந்த 4 நாளாக நல்லா மழைங்க. இந்த மழையில் ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு சுட சுட கார்லிக் ப்ரெட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வாங்க எப்படி செஞ்சாலும் பார்த்தலாமா? இப்போது பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. 2 பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அதோட கொத்தமல்லி தலையை குட்டி குட்டி கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. மொசரலா சீஸ் துருவி வச்சுக்கிறேன், அதை 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மீதியை வச்சுக்கோங்க, நமக்கு தேவைப்படும். அதோட பட்டர் போட்டுக்கோங்க, நான் ஒரு 50 கிராம் போடுறேன். சீஸ் பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட ஒரிகானா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸ் அதையும் போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறேன், உங்களுக்கு காரம் வேணும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெட்டு 1 ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ண எல்லாத்தையுமே ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இது மேலே நமக்கு எவ்வளோ தேவையோ சீஸ் தாராளமாக தூவி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்நாக் சட்டுன்னு பண்ணிடலாங்க. எண்ணெய் பூண்டு உரித்து கட் பண்ணதாங்க கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. இப்போ ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம், அதில் பட்டர் தடவிக்கோங்க. நம்ம ப்ரெட் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மேலே ஒரு மூடி போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம கார்லிக் ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மழையில் ஆடிட்டு வந்துட்டு இந்த மாதிரி சுட சுட அது யாராவது செஞ்சு கொடுத்து சாப்பிட்டிங்கன்னா அது டேஸ்ட்டு அப்படி இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.